அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சவாலான விஷயங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றியும், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் திருமண யோகம் இருக்கா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, கல்வி விஷயங்களில் எப்படி இருக்கும், தொழில் முயற்சி கைகூடுமா, கூட்டுத் தொழில் செய்யலாமா, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக துல்லியமாக அறிய கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் தனுசு ராசியினருக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கலந்த காலமாக அமையும். மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும். எடுத்த முடிவுகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பம், வேலை, கல்வி என பல விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதனை வெற்றிகரமாக சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். தாமதமாகி வந்த திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக தீரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். மாத இறுதியில் நல்ல செய்தி வர வாய்ப்பு அதிகம். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு மன நிறைவு தரும் காலம். மருத்துவ ஆலோசனைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி, ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் குறையும். சிலருக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. கல்வி. மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனம் தேவைப்படும் காலம். படிப்பில் சோர்வு, அலட்சியம் வந்தால் உடனே சரி செய்ய வேண்டும். போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்களுக்கு மிதமான முன்னேற்றம். ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பென்று உறுதி. தொழில் மற்றும் வேலை. வேலை பார்ப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் நம்பிக்கையும் கிடைக்கும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மெதுவாக உயரும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் ஆவணங்கள் மற்றும் பண விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியம். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். சளி, காய்ச்சல், செரிமான கோளாறுகள் சிறிது தொந்தரவு தரலாம். மன அழுத்தம் அதிகரிக்காமல் இருக்க தியானம், நடைப்பயிற்சி உதவும். தூக்கத்தை புறக்கணிக்க வேண்டாம். உணவு முறையில் கட்டுப்பாக அவசியம். மூலம் நட்சத்திரம். இந்த மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் காலமாக இருக்கும். எதை செய்தாலும் இதுவே சரியா என்ற எண்ணம் இருந்தாலும் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் முடிவுகள் சரியான திசையில் செல்கிறது என்பதை உணர்வீர்கள். கடந்த சில மாதங்களாக தடைபட்ட விஷயங்கள் இப்போது மெதுவாக நகரத் தொடங்கும். திருமணம் மற்றும் குடும்பம். திருமண முயற்சிகளில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்கள் வழியாக நல்ல வரன் பார்க்கும் முயற்சிகள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் சரியாகி சமாதானம் ஏற்படும். பெற்றோர் உடல்நலம் குறித்து கவலை வந்தாலும் நல்ல செய்தி கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள் கூடும், ஆனால் மனநிறைவு அதிகம். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு மன உற்சாகம் தரும் காலம். சிகிச்சை எடுத்து வருபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். குழந்தைகளின் எதிர்கால கல்வி குறித்து நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். கல்வி. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதற வாய்ப்பு. ஆனால் ஒருமுறை மனதை திரட்டி படித்தால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஆராய்ச்சி, உயர்கல்வி, வெளிநாடு தொடர்பான படிப்புகள் நல்ல பலன் தரும். தொழில் மற்றும் வேலை. வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமை வெளிப்படும். தொழில் செய்பவர்களுக்கு பழைய கடன், நிலுவைத் தொகைகள் வசூலாகும். ஆரோக்கியம். தலைவலி, கண் சோர்வு போன்றவை வரலாம். தூக்கம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உயர்வு நோக்கிய பயணமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிறர் கவனத்தை ஈர்க்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு கூடும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்த ஆசைகள் நிறைவேறத் தொடங்கும். திருமணம் மற்றும் உறவுகள். திருமண பேச்சுக்கள் விரைவில் முடிவுக்கு வரும். திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான குடும்ப சூழல். வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்திற்கு அதிர்ஷ்டம் கூடிய காலம். குழந்தைகளால் பெருமை அடையும் செய்திகள் வரும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் திருப்தி தரும்.
கல்வி மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல வாய்ப்பு. ஆசிரியர்கள் பாராட்டும் ஊக்கமும் கிடைக்கும். தொழில் மற்றும் பணம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு வாய்ப்பு. புதிய தொழில் தொடங்க நல்ல நேரம். பொருளாதார நிலை உறுதியாகும். ஆரோக்கியம் உடல் சக்தி அதிகமாக இருக்கும். சிறிய சோர்வு தவிர பெரிய பாதிப்பு இல்லை. உத்திராடம் நட்சத்திரம் இந்த மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை மிக முக்கியம். அவசர முடிவுகள் எடுப்பது சிக்கலை தரலாம். ஆனால் திட்டமிட்டு நடந்தால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கிய திருப்பத்தை தரும். திருமணம் மற்றும் குடும்பம் திருமண விஷயங்களில் தாமதம் இருந்தாலும் நல்ல முடிவு உறுதி. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கு சிறிய தாமதம் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி மாணவர்களுக்கு அழுத்தம் அதிகரிக்கும். நேர மேலாண்மை மிக அவசியம். தொழில்நுட்பம், கணினி சார்ந்த கல்வியில் நல்ல முன்னேற்றம். தொழில் மற்றும் பணம் செலவுகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வேலை மாற்றம் குறித்து யோசிப்பவர்கள் மாத இறுதிக்கு பிறகு முடிவெடுக்கலாம். ஆரோக்கியம் முதுகுவலி, மூட்டுவலி போன்றவை வரலாம். உடற்பயிற்சி அவசியம். பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு முக்கிய நாள். வீட்டில் அல்லது கோவிலில் குரு பகவானை வழிபடுதல் மிக நன்மை தரும். ஓம் குருவே நம என்ற மந்திரத்தை 108 முறை தினமும் அல்லது வியாழக்கிழமைகளில் சொல்லலாம். மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் பூ, மஞ்சள் பருப்பு தானம் செய்வது சிறப்பு. பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெற்றால் தடைபட்ட காரியங்கள் விரைவில் நடக்கும்.